ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பவுலில் குட்டி குட்டியாக காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி காலிஃப்ளவரை கட் பண்ணோன்னா தான் மஞ்சூரியனுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை உப்பு போட்டு கழுவி எடுத்திங்க அப்படின்னாலே அதில் உள்ள புழுக்கெல்லாம் செத்து போயிடும். நீங்கள் சுடுதண்ணி போட்டு வாஷ் பண்ணிங்க, இல்லை வேக வச்சிங்க, சுடுதண்ணியில் 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா லப்பர் மாதிரி ஆகிடும். மஞ்சூரியனுக்கு டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு 1/4 மணி நேரம் இது மாதிரி ஊற வச்சுட்டு இது 2 டைம் 3 டைம் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இருந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு எவ்வளோ எடுத்தோமோ சேம் அதே அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு பஜ்ஜி மாவு ஸ்டேஜுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டிமாவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கரெக்டாக ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இந்த பேட்டர் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதாவது இந்த காலிஃப்ளவர் எவ்வளோ இருக்கும் அதுக்கு மேலே அதிகமாக பேட்டர் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பொரிஞ்சு வரும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். மஞ்சூரியனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கோ அந்தளவுக்கு மஞ்சூரியன் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த மாவு இருக்குல்ல, அந்த மாவு கூடவே சேர்த்து அப்படியே எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், இது மாதிரி அப்படியே எடுத்து கொஞ்சமாக மாவோடையே சேர்த்து அப்படியே எண்ணெயில் விட்டு பொரிக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நல்லா ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் குறைச்சிக்கோங்க அடுப்பை. இப்போ அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள் கடாய் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. மெதுவாக பபிள்ஸ்லாம் அடங்க ஆரம்பிக்கும் போது மெதுவாக திருப்பி போட்டு அது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவசரப்பட்டு வெளியே எடுத்துடாதீங்க. அது நல்லாவே லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நமக்கு அந்த காலிஃப்ளவரை வெளியில் எடுக்கும் போதே தெரியும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த நுரையெல்லாம் அடங்கி அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம எடுக்கும் போதே அதோட சவுண்டே நமக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ காலிஃப்ளவர் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக பொரிஞ்சிச்சு அப்படின்னா தான் மஞ்சூரியனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சிட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லா காலிஃப்ளவரும் பொரிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மஞ்சூரியன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது மாதிரி எல்லாம் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொன்றா உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் கூட தேவையில்லை, ஒரு 2 பிஞ்ச் அல்ல 3 பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 5லேருந்து 6 பூண்டு பற்களை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கார்லிக் நிறையா போட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மஞ்சூரியனுக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். லேசாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆக போகிற சமயத்தில் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், 2 பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்குனது அதை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக ரொம்ப செவக்கிற அளவுக்கு வதங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்குச்சு அப்படின்னா போதுமானது. வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு கேப்சிகமாக ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கேப்சிகம் கொஞ்சம் நீல வாட்டில் கட் பண்ணிக்கோங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகமும் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. சும்மா ஒரு 2 ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். சேம் அதே அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா க்ரீன் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே வீட்டில் செஞ்சது தான். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸும் நம்ம வீட்டில் செஞ்ச சோயா சாஸ் தான். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஹோம்மேட் சாஸஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா சாஸஸுமே நம்ம வீட்டில் செஞ்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இது எல்லாத்தையுமே நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக, அதாவது செமி கிரேவியாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கொஞ்சமாக பால் மாதிரி கரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. கட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெங்காயத்தில் கேப்சிகமில் போய் பிடிச்சிக்கும். ஸோ அதனால் கட்டி இல்லாமல் நல்லா பால் மாதிரி கரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிட்டு அந்த இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. ஸோ இதை வந்துட்டு அந்த இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும். சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நம்ம சேர்த்து இந்த சாஸு எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கிரேவி மாதிரி வந்துருச்சுல. இப்போது இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் காலிஃப்ளவர் சில்லியை ரெடியாக வச்சுட்டு உடனே இந்த சாஸ் செஞ்சு நீங்கள் உடனே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா இருக்க ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கிறிஸ்பியோடு சாப்பிட்டோன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சூப்பராக ரெடியாக இருக்குது. கடைசியாக உங்களுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து சாஸ் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்குது அப்படின்றனால நான் உப்பு தனியாக சேர்க்கலை. வெங்காயத்தில் மட்டும்தான் உப்பு கொஞ்சம் சேர்த்துருந்தேன். இப்போ எனக்கு கொஞ்சமாக பத்தலைன்றனால இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்காதீங்க. அந்த சாஸ் கூட சேர்ந்து காலிஃப்ளவர் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் நம்ம கிளறிட்டே இருக்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடைகளெல்லாம் கோபி மஞ்சூரியன் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு. நிச்சயமாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக்சரை ஸ்க்ரீனில் தெரியுற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்கள் இன்னொரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பரான கோபி மஞ்சூரியன் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய். தேங்க்யூ.